வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல சப்போஸ், சப்போசிங், ஐ சப்போஸ், சப்போஸ்டு டூ இத பத்தி எல்லாம் தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம எடுத்துக்க போறது சப்போஸ். இத நம்ம ஃபர்ஸ்ட் எந்த விதமா யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, சஜஷன் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்போஸ சஜஷன் சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இல்ல இனிமே நடக்க போகுது. அதுல நம்மளுடைய சஜஷன சொல்றதுக்கு நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ரெசிபி பண்ண போறீங்க. அதுக்கு பட்டர் இல்ல. வி டோன்ட் ஹேவ் பட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, "ஏன் அதுக்கு பதிலா கீ யூஸ் பண்ணிட்டா என்ன?" அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சப்போஸ் வி யூஸ் கீ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வாட் இஃப் மாதிரி உங்களுக்கு தோணலாம். வாட் இஃப் வி யூஸ் கீ அப்படி சொன்னா என்ன? அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். முதல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பங்க்சுவேஷன கவனிங்க. சப்போஸ் யூஸ் பண்றப்போ நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். வாட் இஃப் யூஸ் பண்றப்போ நம்ம குயஸ்ஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, சப்போஸ பொறுத்தவரைக்கும் ஒரு கமாண்ட் மாதிரி நாம ஏன் இத யூஸ் பண்ணிட்டா என்ன? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட் இஃப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் இப்படி நடந்தா என்ன ஆகும்? அப்படி நடந்தா என்ன ஆகும்? இல்ல நடக்கலன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி கான்சிக்வென்ஸ் பத்தி பேசுறப்போ, நம்மளுடைய வொரி அண்ட் கன்சர்ன பத்தி சொல்றப்போ நம்ம வந்து வாட் இஃப்ப யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ஏன் கீ யூஸ் பண்ணிட்டானே அப்படித்தானே நம்ம கேட்கிறோம். இந்த இடத்துல நம்மளுடைய சஜஷன தான் நம்ம சொல்றோம். சப்போஸ யூஸ் பண்றப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அதே மாதிரி ஒரு கமாண்ட் மாதிரியான ஒரு தொனியில நம்ம இத யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? ஃபிரெண்ட்ஸ்குள்ள இந்த இடத்துல ஒரு கமாண்ட் மாதிரி இல்ல. ஃபிரெண்ட்ஸ்குள்ள. அப்போ நம்ம மால்ல மீட் பண்ணலாம் என்ன? ஆஃப்டர் த ஆஃபீஸ் நம்ம அப்படி மீட் பண்ணலாமே! அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சப்போஸ் வி மீட் அட் த மால் ஆஃப்டர் த ஆஃபீஸ். இப்படி நாம யூஸ் பண்ணலாம். இப்போ 3 எக்ஸாம்பிள் கூட பாருங்க. வீட்ல புள்ளைங்க "வெளில சினிமாக்கு போலாம்" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அப்பா சொல்லுவாரு, "ஏன் வீட்லயே Netflixல ஏதாவது ஒரு படம் பார்த்தா என்ன?" சப்போஸ் வி ஸ்டே ஹோம் அண்ட் வாட்ச் அ மூவி ஆன் Netflix. சப்போஸ் வி ஸ்டே ஹோம் அண்ட் வாட்ச் அ மூவி ஆன் Netflix. இந்த இடத்துலலாம் நம்ம சப்போசிங் யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப சப்போசிங் அண்ட் சப்போஸ் 2த்தையும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து சஜஷன் மட்டும் இல்ல, பாசிபிலிட்டீஸ் பத்தியும் நம்ம பேசுவோம். இன்ஃபாக்ட் இந்த இடத்துல வாட் இஃப் மாதிரியான ஒரு தொனி தான் இந்த இடத்துல நெறைய இருக்கும். இந்த இடத்துல வாட் இஃப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்துல நம்மளுடைய பாசிபிலிட்டீஸ் பத்தி நம்ம கவலைப்படுறப்போ, ஒருவேளை இப்படி ஆயிட்டுனா என்ன செய்றது? அந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, நம்ம சப்போஸ் அண்ட் சப்போசிங் கூட பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். விஷயம் என்னவோ இனிமே நடக்க போற விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும், நம்ம இப்படி ஆயிட்டுனா என்ன பண்றது? அந்த மாதிரி பாசிபிலிட்டீஸ் பத்தி பேசுறப்போ, நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சினிமாக்கு போறதா பிளான் பண்ணியிருக்கோம். சரி அப்படியே நடந்து போயிடலாமா? லெட் அஸ் கோ பை வாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். நடந்து போறதா? படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அந்த மாதிரி கேட்கிறப்போ நமக்கு வந்து கவலைப்படுறோம் நம்ம இல்லையா? கன்சர்ன் ஐயோ! லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சப்போசிங் வி வேர் லேட் ஃபார் த மூவி அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல சப்போஸ் வி வேர் லேட் ஃபார் த மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இனிமே தான் நம்ம சினிமாக்கே போறோம். பட் ஸ்டில் நம்ம வந்து வி ஆர் லேட் ஃபார் த மூவின்னு நம்ம சொல்லல. சப்போஸ் வி வேர் லேட் ஃபார் த மூவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல நம்ம ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்றது ஒரு குவெஷனா தான் இருக்கு இல்லையா? நம்ம குவெஷன் மார்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கவனிங்க. இதே இடத்துல நாம வாட் இஃப் வி வேர் லேட் ஃபார் த மூவி அப்படி கூட நம்ம கேட்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பையன் கேட்கிறான். "நான் மரத்துல ஏறவா? ஷால் ஐ கிளைம் த ட்ரீ?" அப்போ "நோ, நோ, நோ. நீ ஒரு வேளை விழுந்துட்டீன்னா என்ன பண்றது?" "நோ, சப்போஸ் யூ ஃபெல்." "நோ, சப்போஸ் யூ ஃபெல்." இல்ல வாட் இஃப் யூ ஃபெல். இந்த சப்போஸ் யூஸ் பண்றப்போ நம்ம கொஸ்டின் மார்க் போடணுன்ற அவசியம் இல்ல. வாட் இஃப் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். 2 சாக்லேட் இருக்கு. ஒரு சாக்லேட்ட ஒரு பையன்ட்ட நம்ம குடுக்குறோம். அந்த பையன் அந்த இன்னொரு சாக்லேட்டையும் நான் எடுத்துக்கவா? ஷால் ஐ டேக் திஸ் சாக்லேட் டூ? அப்படின்னு கேட்குறான். இல்லையே உங்க அக்கா வந்து ஒண்ணு கேட்டான்னா என்ன செய்றது? நானே 2 தான் வச்சிருக்கேன். அவ கேட்டா என்ன செய்றது? சப்போஸ் யுவர் சிஸ்டர் ஆஸ்க்ட் ஃபார் ஒன். சப்போஸ் யுவர் சிஸ்டர் ஆஸ்க்ட் ஃபார் ஒன். ஒரு விஷயம் இது உண்மையா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை உண்மையா இருந்தா? சப்போஸ் இட் வாஸ் ட்ரூ. ஒருவேளை உண்மையா இருந்தா. சப்போஸ் இட் வாஸ் ட்ரூ. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் அண்ட் சப்போசிங் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, சப்போசிங்க வந்து நம்ம இந்த மாரி கன்ஜங்ஷனா யூஸ் பண்றது ஒண்ணு. 2வது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு இஃப் மாதிரி ஒரு தொனியில நம்ம சப்போசிங்க யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் வேர் ட்ரூ வாட் வுட் யூ டூ? ஒருவேளை அது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணுவ? இஃப் இட் வேர் ட்ரூ வாட் வுட் யூ டூ? அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி இஃப்க்கு பதிலா நம்ம சப்போசிங். சப்போசிங் இட் வேர் ட்ரூ வாட் வுட் யூ டூ? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நம்ம சப்போஸ் யூஸ் பண்றப்போ, சப்போஸ் இட் வாஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒருவேளை உண்மையா இருந்தா? அந்த மாதிரி. ஒருவேளை உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஸோ இந்த மாதிரி இஃப் மாதிரி கேட்கறதுக்கு நம்ம சப்போஸிங் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இனிமே நடக்க போற விஷயத்துல இப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி பாசிபிலிட்டீஸ் அதுல நம்மளுடைய ஒரி, கன்சர்ன் பத்தியெல்லாம் பேசுறப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுல நம்ம சில சமயம் கவலைப்படுவோம். "ஐய்யய்யோ! ஒருவேளை இப்படி ஆயிருந்தா என்ன செய்றது?" அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல பாசிபிலிட்டீஸ் பத்தி நம்ம பேசுறப்போ, நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் சொல்றா, "நான் வந்து வீட்ல வெளி கேட் கீய மறந்துட்டேன். அதனால கேட் ஏறி குதிச்சு உள்ள போனேன்." அப்படின்னு சொல்றா. "ஸோ ஐ ஃபர்காட் த கேட் கீ. ஸோ ஐ ஹாப்ட் த கேட் அண்ட் வென்ட் இன்சைட்." ஓ! தைரியம் தான். ஆனா ஒருவேளை தடுக்கி விழுந்திருந்தா? ஸோ பாஸ்ட்ல ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்துல நம்ம வந்து பாசிபிலிட்டீஸ் அண்ட் நம்மளுடைய கவலைய சொல்றோம். ஸோ தட் வாஸ் பிரேவ். பட் சப்போஸ் யூ ஹேட் ட்ரிப்ட். சப்போஸ் யூ ஹேட் ஸ்லிப்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்றோம். ம். நல்ல மழை. நீங்க கொடை வச்சிருக்கீங்க. நனையாம வந்துட்டீங்க. ஒருவேளை நான் கொடை கொண்டு வராம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? சப்போஸ் ஐ ஹேடன்ட் ப்ராட் த அம்ப்ரெல்லா. சப்போஸ் ஐ ஹேடன்ட் ப்ராட் த அம்ப்ரெல்லா. இப்போ நம்ம இந்த இடத்துல சப்போஸிங்க வச்சு கூட நம்ம சொல்லலாம். சப்போஸிங்னா நம்ம இஃப் மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு வேளை நான் கொடை கொண்டு வராம இருந்திருந்தா, தொப்பலாம் நனைஞ்சிருப்பேன். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சப்போஸிங் ஐ ஹேடன்ட் ப்ராட் த அம்ப்ரெல்லா, ஐ வுட் ஹேவ் காட் ட்ரென்ச்ட். இல்ல ஐ வுட் ஹேவ் காட்டன் ட்ரென்ச்ட். இப்போ நாம ஐ சப்போஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஐ சப்போஸ் அப்படின்னு வச்சு நம்ம எங்கெல்லாம் சொல்லுவோம். ஏன் ஐ சப்போஸ்ன்னு மட்டும் நம்ம சொல்லணும்? ஹி சப்போஸஸ், ஷி சப்போஸஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாதா? அப்படின்னா, பெரும்பாலும் ஐன்ற ப்ரொனவுன் வச்சு தான் நம்ம நெறைய சொல்லுவோம். அதாவது நான், நாம், ஐ அண்ட் வீக்கு ரொம்ப காமன். குவெஷன்ல யூ சப்போஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ மத்த ப்ரொனவுனுக்கு இது காமனா இப்படி நம்ம சொல்றதில்ல. ஸோ ஐ சப்போஸ்ன்றது ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி அர்த்தத்தில நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூசேஜ். ஸோ அப்போ பேசிட்டு இருக்கீங்க. தங்கத்தோட விலை என்ன இவ்ளோ ஏறிட்டே போகுது அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க. பாசிபிலிட்டீஸ் பத்தி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க அத பத்தி. தங்கத்தோட விலை இன்னும் கூட ஏறும்னு நான் நினைக்கிறேன். ஐ சப்போஸ் த கோல்ட் பிரைஸ் வில் கோ ஈவன் ஹையர். ஐ சப்போஸ் த கோல்ட் பிரைஸ் வில் கோ ஈவன் ஹையர். இப்போ அதே மாரி வி சப்போஸ் வச்சு நம்ம சொல்லப் போறோம். இந்த ரெனோவேஷன் வொர்க்குக்கு நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம் இல்லையா? நம்ம இவ்ளோ செலவாகும்னு நெனச்சிருந்தோம் இல்லையா? அத விடவும் ஜாஸ்தியா செலவாகும் போல இருக்கு. The renovations will cost much more than we supposed, than we expected, than we supposed, than we thought. இதெல்லாம் நீங்க சொல்லி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரே மாரி இருக்கும். ஸோ the renovations will cost much more than we supposed. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆக்டரையோ, ஒரு பெரிய ஒரு ஆளையோ மீட் பண்ண போறேன். நேர்ல போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு என்னவோ நீங்க அவர நேர்ல பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. I don't suppose you can meet him in person. I don't suppose you can meet him in person. இப்போ இந்த ஐ சப்போஸ் அஃப்கோர்ஸ் ஐ சப்போஸ் இல்ல, யூ சப்போஸ் அப்படி வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் நெறைய கேட்போம். "நீ என்ன நினைக்கிற இத பத்தி?" அந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஸோ ஜெனரலா இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, WH கொஸ்டின்ஸ், "டு யூ சப்போஸ்?" பிளஸ் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல மட்டும் ஒரு கிளாஸ் இருக்காது. ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். மத்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் நம்ம ஒரு கிளாஸ் வச்சு நம்ம சொல்லப் போறோம். இப்போ ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிற? ஸோ யார் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம யூஸ் பண்ண போற WH கொஸ்டின் ஹூ. ஸோ ஹூ டு யூ சப்போஸ் வில் வின்? ஹூ டு யூ சப்போஸ் வில் வின்? அவர் ஏன் ரிசைன் பண்ணார்ன்னு நீ நினைக்கிற? ஸோ ஏன் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம எடுத்துக்க போற கொஸ்டின் ஒய். ஸோ ஒய் டு யூ சப்போஸ் ஹி ரிசைன்ட்? ஒய் டு யூ சப்போஸ் ஹி ரிசைன்ட்? அவங்க வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம WH கொஸ்டின் எதையும் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால நம்ம ஸ்டார்ட் பண்றதே டூ யூ சப்போஸ். ஸோ டூ யூ சப்போஸ் தே வில் கம்? டூ யூ சப்போஸ் தே வில் கம்? அவன் படிக்காம எப்படி பாஸ் பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிற? ஸோ எப்படி அப்படின்றதுனால நம்ம எடுத்துக்க போற கொஸ்டின் ஹவ். ஹவ் டு யூ சப்போஸ் ஹி பாஸ்ட் தி எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங்? ஹவ் டு யூ சப்போஸ் ஹி பாஸ்ட் தி எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங்?
இப்போ இதே ஐ சப்போஸ் இத வந்து நாம அ ரீசன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சில விஷயங்கள நம்புவோம் இல்லையா? ஸோ அத சொல்றதுக்கும் நம்ம ஐ சப்போஸ்ன்னு வச்சு சொல்லுவோம். இப்ப யாராவது "ஏன் அவன் வரல? நீ ஏன் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டான்? ஒய் வாஸ் ஹி ஆப்சென்ட்?" அப்படின்னு கேட்கிறப்போ, நாம இப்படிதான் இருக்கும்னு நெனச்சு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா? அவன் ஒரு வேளை அவனுக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு. ஐ சப்போஸ் ஹி வாஸ் நாட் வெல். ஐ சப்போஸ் ஹி வாஸ் நாட் வெல். உடம்பு சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஐ சப்போஸ் ஹி வாஸ் நாட் வெல். அவ நேத்து எனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தா, பட் கால் பண்ணல. ஷி டிட்ன்ட் கால் மீ எஸ்டர்டே. ஐ சப்போஸ் ஷி வாஸ் பிஸி. அவ பிஸியா இருந்திருப்பான்னு நெனைக்கிறேன். ஐ சப்போஸ் ஷி வாஸ் பிஸி. ஸோ அர்த்தம் என்னவோ அதே தான். அதே திங்க், எக்ஸ்பெக்ட், பிலீவ் அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஸோ எந்த மாரி இடங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ நாம சொல்லப் போறது ஐ சப்போஸ் சோ. இத நாம எங்க யூஸ் பண்ணுவோம்? அப்படின்றத. ஜெனரலா நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடங்கள்ல, நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா எஸ் சூப்பர் நிஜமாவே எனக்கும் புடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லாம, கொஞ்சம் அவ்வளோ விருப்பம் இல்லாம ஒரு எஸ் சொல்லுவோம் இல்லையா? எஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாரி இடங்கள்ல நம்ம வந்து ஐ சப்போஸ் சோ அப்படி நம்ம சொல்லுவோம். ஐ கெஸ் சோ மாதிரி ஐ சப்போஸ் சோ அப்படி நம்ம சொல்லுவோம். "இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல?" அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அப்போ நாம ஐ சப்போஸ் சோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப விருப்பத்தோட எஸ்ன்னு சொல்லல. ஸோ வேற வழி இல்லாம கொஞ்சம் ஏதோ ஒரு ஹெசிடேஷனோட அந்த மாரி சொல்றப்ப ஐ சப்போஸ் சோ. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. அந்த இடத்துலருந்து போகவே உங்களுக்கு மனசு இல்ல. ஷால் வி கோ ஹோம்? அப்படின்றப்போ, சரி போய் தானே ஆகணும் என்ன பண்றது? அந்த மாரி ஐ சப்போஸ் சோ. இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? "இது உனக்கு வேண்டான்னு நெனைக்கிறேன். ஆமா தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா வேண்டான்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ, "யூ டோன்ட் வாண்ட் இட். டூ யூ?" அப்படின்ற ஒரு நெகட்டிவா கேட்கிறப்போ, "நோ, ஐ சப்போஸ் நாட்." அப்படி நாம சொல்லுவோம். "இல்ல வேண்டான்னு தான் நெனைக்கிறேன். நோ, ஐ சப்போஸ் நாட்." இப்போ இதே ஐ டோன்ட் சப்போஸ் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம வந்து எதையாவது ரெக்வெஸ்ட் பண்றப்போ, இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பைக் கேட்குறீங்க. ரொம்ப காமன் கொஸ்டின். குட் யூ லெண்ட் மீ யுவர் பைக்? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இதே மாதிரி பொலைட்டா போய் கேட்கறதுக்கு, பைக்க நான் உங்களால குடுக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் குடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு, டு யூ சப்போஸ் யூ குட் லெண்ட் மீ யுவர் பைக்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லன்னா, ஐ டோன்ட் சப்போஸ் யூ குட் லெண்ட் மீ யுவர் பைக். எனக்கு என்னவோ உங்களுக்கு குடுக்க முடியும்னு தோணல. கொஞ்சம் குடுக்க முடியுமா? அந்த மாதிரி பொலைட்டா. அடுத்தவங்க வந்து மறுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து பொலைட்டா கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி கேட்கறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் சப்போஸ் யூ குட் லெண்ட் மீ யுவர் பைக். இதே மாதிரியான இன்னொரு ரெக்வெஸ்ட். இப்ப வந்து வீட்ட கிளீன் பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெர்ல. கொஞ்சம் பண்றியா? அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ ஐ டோன்ட் சப்போஸ் யூ குட் ஹெல்ப் மீ அவுட் கிளீனிங் த ஹவுஸ். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது பி சப்போஸ்ட் டூ. இத வந்து பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல இத சொல்றதுக்கு காரணம் சப்போஸுக்கும் இந்த சப்போஸ்ட் டூக்கும் உள்ள டிஃபரன்ஸ சொல்றது மட்டும் தான். ஸோ சப்போஸ் டூவ பத்தி நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோட லிங்க் கீழ குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அத வாட்ச் பண்ணுங்க. ஸோ பி சப்போஸ்ட் டூ அப்டின்னா, நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். நீ இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கணும். நீ இத இப்படி செஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பத்தி பேசுறப்போ. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்க இப்போ ஒரு ஸ்கூல் பையன வழியில பார்க்குறீங்க. நீ இப்ப இந்த சமயத்துல ஸ்கூல்ல தானே இருக்கணும். ஸோ இது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த டைம்ல அவன் ஸ்கூல்ல தான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்க்கிறோம். பட் அவனை வழியில பார்க்குறப்போ, நீ இந்த டைம்ல ஸ்கூல்ல தானே இருக்கணும். யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டூ பி அட் ஸ்கூல். யூ ஆர் ரெக்வயர்ட் டூ பி அட் ஸ்கூல். இதே மாதிரி அர்த்தத்துல தான் யூ ஆர் சப்போஸ்ட் டூ பி அட் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ இந்த சமயத்துல அங்க தானே இருக்கணும். அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டூ பி அட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா என்ன? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஹேவ் டூ, சப்போஸ்ட் டூ, ஆட் டூ, நீட் டூ. ஸோ அந்த டிஃபரன்ஸ் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்க அசைன்மென்ட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டூ சப்மிட் யுவர் அசைன்மென்ட் பை ஃப்ரைடே. யூ ஆர் ரெக்வயர்ட் டூ சப்மிட் யுவர் அசைன்மென்ட் பை ஃப்ரைடே. அதே மாதிரி யூ ஆர் சப்போஸ்ட் டூ சப்மிட் யுவர் அசைன்மென்ட் பை ஃப்ரைடே. இப்போ ஒருத்தவங்க காலையில கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்புன டைம கால்குலேட் பண்ணா மத்தியானம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். ஸோ அது வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 1 மணிக்கு வந்துருவா அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பட் வரல. So she was supposed to be here an hour ago. But still, she is not here. But she hasn't yet come. இந்த மாதிரி தான் நாம she was supposed to be here an hour ago. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணத நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுதான் சப்போஸுக்கும் சப்போஸ் டூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சப்போஸ் டூவ பத்தி நீங்க அந்த வீடியோல இன்னும் கூட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம சப்போஸ், சப்போசிங், சப்போஸ்ட் டூ, ஐ சப்போஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.